அக்னி நட்சத்திரம் தொடங்கியாச்சு, வெயிலில் சுத்தாதீங்க. பருவகால மாற்றத்தின் காரணமாக இயல்பாகவே சூரியனின் வெப்பம் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறி வருகிற நிலையில் அக்னி நட்சத்திர காலத்தில் அதன் வெப்பம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதை அடுத்து தேவையின்றி யாரும் வெயிலில் வராமல் இருப்பது நல்லது. சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் தொடங்கி ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சூரியன் பிரவேசிக்கும் காலமே அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் கூறுகின்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலான காலகட்டமே அக்னி நட்சத்திர காலம் என்று கூறப்படுகின்றது. அதன்படி இன்று மே 4ஆம் தேதி தொடங்கும் அக்னி நட்சத்திரம் வருகின்ற மே 28ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த நாட்களில் மற்ற நாட்களை விட சூரியனின் வெப்பம் அதிகரித்து இருப்பதால் இந்த காலத்தை கத்திரி வெயில் காலம் என்று கூறுகின்றனர். அதனால்தான் தேவையின்றி வெளியில் யாரும் சுத்தக்கூடாது என்றார். அக்னி நட்சத்திர காலம் ஏற்பட்டதற்கு மகாபாரதத்தில் நடைபெற்ற சம்பவமே காரணமாகும். ஒரு சமயம் துர்வாச முனிவர் சுவேதசி என்ற மன்னனுக்காக பல ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் அக்னி பகவான் அதிக நெய் சாப்பிட்டதால் ஏற்பட்ட மந்த நோய் தீர்வதற்காக யமுனை ஆற்றங்கரை அருகில் இருந்த மூலிகைகளை எரிக்க முயன்றான். ஆனால் அந்த இடம் இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் இந்திரன் மழையை பெய்வித்து அக்னியின் முயற்சியை தடுத்ததால் கிருஷ்ணரிடமும் அர்ஜுனனிடமும் உதவி செய்யும்படி வேண்டினான். அக்னி பகவானுக்கு உதவி செய்வதாக வாக்களித்த அர்ஜுனனுக்கு அக்னி பகவானும் அதற்கு தேவையான வில், அம்புகள், அம்பரா தூணி போன்றவற்றை வழங்கினான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில், அக்னி தேவனே, உன் பசியை தீர்த்து கொள்ள இந்த மூலிகை வனத்தில் 21 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் இந்திரனின் மழையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறினார். இவ்வாறாக அக்னி தேவன் காண்டவ வனத்தை விழுங்கிய நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அக்னி நட்சத்திர காலத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பது, பூமி பூஜை செய்வது போன்ற வகைகளை தவிர்க்க வேண்டும். கிணறு வெட்டுதல், விவசாய விதைப்பு, அறுவடை வேலைகள், மரம் வெட்டுதல் போன்றவை கூடாது. குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை அடித்தல் போன்றவைகளை தவிர்ப்பது நல்லது. வெயிலினால் ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பை தவிர்க்க அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும். நுங்கு, பதநீர், இளநீர், மோர், தர்பூசணி போன்றவற்றை அதிக அளவில் சாப்பிட வேண்டும். பருத்தி ஆடைகளை அணிவது மிகவும் நல்லது. அக்னி நட்சத்திரம் என்று எதற்காக கூறப்படுகிறது? அந்நாட்களில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் உங்கள் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.